வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஹெச்சிபி பற்றி பார்க்கலாம். ஸோ டிஹெச்சிபி சர்வர் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஜெனரலாக பார்த்தீங்கன்னாக்கா டிஹெச்சிபி சர்வர் அப்படிங்கிறது நெட்ஒர்க்கில் இருக்கிற டிவைசஸ்க்கு, அது கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பிரிண்டராக இருக்கலாம், எனி நெட்ஒர்க் டிவைஸ், அதுக்கு வந்து ஐபி அட்ரஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணுறதுக்கு டிஹெச்சிபி யூஸ் ஆக போகுது. ஸோ ஆஸ் லைக் எனி சர்வர், ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் டிஹெச்சிபி கிளைண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு சர்வர் கிட்ட ஐபி அட்ரஸ் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து டிஹெச்சிபி சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஸோ அப்போது எந்தெந்த கிளைண்ட் வந்து சர்வர் கிட்ட ஐபி வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணதோ அந்த டிவைஸ்க்கு மட்டும்தான் வந்து டிஹெச்சிபி சர்வர் ஐபி அலோகேட் பண்ணோம். ஸோ இப்போ எந்த டிவைஸ் வந்து ஐபி ரெக்வஸ்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து டிஹெச்சிபி சர்வர் எப்படி தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த பர்டிகுலர் டிவைஸோடைய மேக் அட்ரஸை வச்சு. ஸோ இப்போ எந்த மேக் அட்ரஸ்லேருந்து ஐபி கேட்டு ரெக்வஸ்ட் வந்திருக்குதோ ஸோ அந்த மேக் அட்ரஸுக்கு ஒரு ஐபியை வந்து அலோகேட் பண்ணும். ஸோ இந்த ஐபிஐ அலோகேட் பண்ணும்போது இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அலோகேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த கம்ப்யூட்டரை நான் நெக்ஸ்ட் டைம் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணும்போது ஐபி மாறுமா அப்படின்னாக்கா மாறாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஹெச்சிபி சர்வரில் வந்து லீஸ் பீரியட், நம்ம டிஹெச்சிபியில் ஸ்கோப் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். ஸ்கோப்புங்கிறது நம்ம ஐபி ரேஞ்ச். ஸோ தட் கிளைண்ட் மிஷினுக்கு வந்து என்ன ரேஞ்சில் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணோம். அதுதான் வந்து டிஹெச்சிபி ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கோப் ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங் ஐபி அண்ட் எண்டிங் ஐபி அந்த ரேஞ்ச் கொடுத்துருப்போம். அதிலே டிஹெச்சிபி ஸ்கோப் கன்ஃபிகர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லீஸ் பீரியட்னு ஒன்று கன்ஃபிகர் பண்ணும். ஸோ இந்த லீஸ் பீரியடுங்கிறது என்னன்னாக்கா ஒரு பர்டிகுலர் மேக் அட்ரஸ்க்கு ஒரு ஐபி அலோகேட் ஆயிடுச்சுனாக்கா அந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து அதே ஐபி அட்ரஸை எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அந்த லீஸ் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ லீஸ் பீரியட்றது ஒரு ஹையரிங் பீரியட் மாதிரி. ஸோ அப்போது எவ்வளோ நாளைக்கு அந்த ஐபி வந்து அந்த பர்டிகுலர் மேக் அட்ரஸ்க்கு லீஸ் ப்ரொவைட் ஆயிருக்கோ, தட் இஸ் அந்த ஐபி எவ்வளோ நாளைக்கு அந்த பர்டிகுலர் மேக் அட்ரஸ்க்கு ரிசர்வ் ஆயிருக்கோ அந்த பீரியட் வரைக்கும் அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு அதே ஐபி தான் அசைன் ஆகும். ஸோ மாறாது. இப்போ இதே நீங்கள் வந்து லீஸ் பீரியட் வந்து 0 அப்படின்னு வச்சுருந்தீங்கனாக்கா அப்போ அந்த கேஸில் வந்து ஐபி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேறஸ் நம்ம லீஸ் பீரியட்னு ஒன்று டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்கா அந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் வந்து அந்த ஐபி கண்டிப்பாக மாறாது. ஓகே, அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிஹெச்சிபி கிளைண்ட் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னாக்கா அதுக்கு ஏற்கனவே டிஹெச்சிபி சர்வர்லேருந்து என்ன ஐபி அலோகேட் ஆயிருந்ததோ அதே ஐபி வேணும்னு தான் திரும்பியும் டிஹெச்சிபி சர்வர் கிட்ட கேட்கும். ஸோ அதே ஐபி டிஹெச்சிபி சர்வரில் ஃப்ரீயாக இருந்ததுனாக்கா திரும்பியும் அதே ஐபி தான் அசைன் ஆகும். ஸோ 99% ஒரு பர்டிகுலர் டிவைஸ்க்கு வந்து ஐபி வந்து மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இஸ் வெரி 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 லெஸ் அன்லெஸ் அன்டில் லீஸ் பீரியட் வந்து 0ன்னு வச்சுருந்தாக்கா ஸோ மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். மற்றபடி லீஸ் பீரியட் நீங்கள் ஒரு 5 டேவோ இல்லை ஒரு 7 டேஸோ டிஃபால்ட்டாக 8 டேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஐபி மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ நம்ம இந்த டிஹெச்சிபி சர்வர்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அந்த டிஹெச்சிபி சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அந்த ஐபி அசைன்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஐபி அசைன்மெண்ட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐபி அசைன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 ப்ராசஸ் வந்து கம்பல்சரியாக நடக்கும். ஸோ டிஹெச்சிபி டிஸ்கவர், டிஹெச்சிபி ஆஃபர், டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் அண்ட் டிஹெச்சிபி அக்னாலேஜ்மெண்ட். ஸோ இந்த 4 ப்ராசஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் போது த கிளைண்ட் வில் கெட் த ஐபி அட்ரஸ். இன்கேஸ் இந்த 4 ப்ராசஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற கேசஸில் வந்து ஐபி அலோகேட் ஆகாமல் போகலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து டிஹெச்சிபி நோ அக்னாலஜ்மெண்ட், டிஹெச்சிபி டிக்ளைன் அண்ட் டிஹெச்சிபி ரிலீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டிஹெச்சிபி சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஐபி அலோகேட் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த 4 ப்ராசஸ் டிஹெச்சிபி டிஸ்கவர் ப்ராசஸ், டிஹெச்சிபி ஆஃபர் ப்ராசஸ், டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் ப்ராசஸ் அண்ட் டிஹெச்சிபி அக்னாலஜ்மெண்ட் ப்ராசஸ், இந்த 4 ப்ராசஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஹெச்சிபி டிஸ்கவர் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒரு டிஹெச்சிபி சர்வர் வச்சுருக்கேன் அண்ட் ஒரு 5 கிளைண்ட் வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி சர்வரில் நம்ம டிஹெச்சிபி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். டிஹெச்சிபி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அதில் டிஹெச்சிபி ஸ்கோப் ரேஞ்ச் வந்து கன்ஃபிகர் பண்ணும். ஸோ அந்த ஸ்கோப் கன்ஃபிகர் பண்ணும்போதே அங்கே நம்ம லீஸ் பீரியட் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம நெட்ஒர்க்கில் டிஹெச்சிபி சர்வர் ரெடியாக இருக்குது அண்டு கிளைண்ட் டிஹெச்சிபி கிளைண்ட். ஓகே, எந்த சிஸ்டம்லாம் டிஹெச்சிபி கிளைண்ட், எந்த சிஸ்டமோட நெட்ஒர்க் கன்ஃபிகரேஷனில் வந்து அப்டைன் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்குதோ அந்த எல்லா டிவைசஸுமே டிஹெச்சிபி சர்வருக்கு கிளைண்ட் தான். ஸோ அந்த கிளைண்ட் வந்து டொமைனில் மெம்பராக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற எனி டிவைஸ், எந்த டிவைஸாக இருந்தாலும் அந்த டிவைஸில் வந்து அப்டைன் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலின்னு இருந்ததுனாக்கா அந்த டிவைஸ் வந்து டிஹெச்சிபிக்கு கிளைண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ டிஹெச்சிபி கிளைண்ட்டுக்கு வந்து ஐபி வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட் தான் சர்வர் கிட்ட கேட்கணும். அந்த கிளைண்ட் வந்து ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சர்வர் கிட்ட எப்போ கேட்கும்?
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் வந்து பவர் ஆன் பண்ணுவோம். பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகும். போஸ்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வீசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த கர்னல் எல்லாம் லோட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சர்வீசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சர்வீசஸில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயுமே இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் சர்வீஸ் இருக்கும். அது சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நெட்வொர்க் கனெக்ஷன் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த நெட்வொர்க் கனெக்ஷன் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த நெட்வொர்க் கனெக்ஷனோட டிசிபி/ஐபி கன்ஃபிகரேஷன்ஸை வெரிஃபை பண்ணும். ஸோ அதில் டிசிபி/ஐபி கன்ஃபிகரேஷனில் அப்டைன் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லி இருந்ததுனாக்கா இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் சர்வீஸ் என்ன பண்ணும்னாக்கா டிஹெச்சிபி கிளைண்ட் சர்வீஸை ட்ரிகர் பண்ணும். இந்த டிஹெச்சிபி கிளைண்ட் சர்வீஸும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ரன் ஆகும். சர்வர் ஓஎஸாக இருக்கலாம், டெஸ்க்டாப் ஓஎஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து டிஹெச்சிபி கிளைண்ட் சர்வீஸும் ரன் ஆகும். ஸோ அந்த டிஹெச்சிபி கிளைண்ட் சர்வீஸ் தட் இஸ் நெட்வொர்க் கனெக்ஷன் சர்வீஸ் வந்து டிஹெச்சிபி கிளைண்ட் சர்வீஸை வந்து ட்ரிகர் பண்ணும். இப்போ டிஹெச்சிபி கிளைண்ட் சர்வீஸ் தான் வந்து டிஹெச்சிபி சர்வரை காண்டாக்ட் பண்ணி ஐபி அட்ரஸை வந்து வாங்கணும். ஸோ இப்போ இந்த டிஹெச்சிபி கிளைண்ட் சர்வீஸை ட்ரிகர் பண்ண உடனே அதை என்ன பண்ணோம்னாக்கா டிஹெச்சிபி டிஸ்கவர் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னாக்கா ஒரு டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட்டை வந்து நெட்வொர்க்கில் அனுப்போம். இப்போ டிஹெச்சிபி கிளைண்ட் சிஸ்டம்க்கு வந்து ஆர் டிஹெச்சிபி கிளைண்ட் சர்வீஸ்க்கு வந்து நெட்வொர்க்கில் டிஹெச்சிபி சர்வர் எதுன்னு தெரியாது. இப்போ நெட்வொர்க்கில் டிஹெச்சிபி சர்வர் எதுன்னு தெரியாததுனால இட் ஹாஸ் டு சர்ச் ஃபார் த டிஹெச்சிபி சர்வர். இப்போ நெட்வொர்க்கில் 1000 கம்ப்யூட்டர் இருக்கலாம், 10,000 கம்ப்யூட்டர் இருக்கலாம், இல்லை 100 கம்ப்யூட்டர் இருக்கலாம். பட் இவ்வளோ கம்ப்யூட்டர் இருந்ததுனாலும் அதில் எந்த சிஸ்டமில் டிஹெச்சிபி சர்வீஸ் ரன் ஆகுது, எந்த சிஸ்டம் டிஹெச்சிபி சர்வர் அப்படின்றது கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஸோ இட் ஹாஸ் டு சர்ச் ஃபார் இட். ஸோ அந்த டிஹெச்சிபி சர்வரை சர்ச் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து டிஹெச்சிபி டிஸ்கவர் ப்ராசஸ். அப்போது நெட்வொர்க்கில் டிஹெச்சிபி சர்வரை சர்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லையும் அதை போய் செக் பண்ணணும். அப்போ இந்த டிஹெச்சிபி கிளைண்ட் சிஸ்டம் என்ன பண்ண போகுதுன்னா இந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட்டை நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்கும் அனுப்ப போகுது. ஸோ அப்போ இந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட்டை நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா சிஸ்டமுக்குமே வந்து அனுப்பணும் அப்படின்னாக்கா தட் இஸ் அந்த பேக்கெட் டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா சிஸ்டமுக்குமே போகணும் அப்படின்னா அப்போ அந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட்டை நெட்வொர்க்கில் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் எந்த ஒரு பேக்கெட் வெளியில் போகுதுனாலும் அந்த பேக்கெட்டில் வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கணும். அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருந்தால் தான் அந்த பேக்கெட் வந்து நெட்வொர்க்லேயே போகும். இப்போ நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிவைஸ்க்கும் ஒரு பேக்கெட் அனுப்பணும்னு சொல்கிறோம். அப்போ இந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட்டோடைய ஹெடரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் எனி பர்டிகுலர் கம்ப்யூட்டரோட ஐபிஆர்எஸ்க்கு பதிலாக நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்கும் அந்த பேக்கெட் போகணும்னாக்கா அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஷுட் பி த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஸோ இப்போ இங்கே டெஸ்டினேஷன் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மேக் பேஸ்டு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸாக இருக்கும். ஸோ தட் அப்போ இந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட் அந்த ஃபிசிக்கல் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா டிவைஸ்க்கும் அந்த பேக்கெட் போகும். அதே அந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அட்ரஸும் கண்டிப்பாக இருக்கணும். நெட்வொர்க்கில் போகிற எல்லா பேக்கெட்லையுமே டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கணும், சோர்ஸ் அட்ரஸ் இருக்கணும். டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து மேக் பேஸ்டு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் இருக்கும். அண்ட் சோர்ஸ் அட்ரஸ் வந்து எந்த கம்ப்யூட்டர் அந்த பேக்கெட் அனுப்புதோ அந்த கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸ் வந்து சோர்ஸ் அட்ரஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ஆகும். சோர்ஸ் அட்ரஸ் வந்து எந்த கம்ப்யூட்டர் ரெக்வஸ்ட் பண்ணதோ அந்த கம்ப்யூட்டரோடைய நெட்வொர்க் கார்டோடைய மேக் அட்ரஸை சோர்ஸ் அட்ரஸாக வச்சுட்டு இந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட் வந்து நெட்வொர்க்கில் ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிவைஸ்க்குமே போகும். அது சர்வர் ஓஎஸாக இருக்கலாம், இல்லை கிளைண்ட் ஓஎஸாக இருக்கலாம், எனி நெட்வொர்க் டிவைஸ் ஃபிசிக்கல் நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்க எல்லா டிவைஸ்க்கும் அந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட் போகும். ஸோ இதுதான் வந்து டிஹெச்சிபி டிஸ்கவர் ப்ராசஸ். ஸோ அடுத்தது வந்து டிஹெச்சிபி ஆஃபர் ப்ராசஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஹெச்சிபி டிஸ்கவர் ப்ராசஸ் பார்த்தோம். ஒரு பேக்கெட் வந்து டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட் வந்து டிஹெச்சிபி கிளைண்ட் சர்வீஸ் வந்து நெட்வொர்க்கில் ப்ராட்காஸ்ட் பண்ணிடுது. அப்போ நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா சிஸ்டமுக்குமே அந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட் போயிடுச்சு. இப்போ அந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட்டுக்கு எந்த சிஸ்டம் ரெஸ்பாண்ட் பண்ணும்? ஸோ எந்த சிஸ்டமில் டிஹெச்சிபி சர்வீஸ் ரன் ஆகுதோ அந்த ஒரு சிஸ்டம் மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணும், மற்ற எல்லா சிஸ்டமுமே வந்து அந்த பேக்கெட்டை ட்ராப் பண்ணிடும். ஸோ இப்போ இங்கே டிஹெச்சிபி சர்வர் தான் அந்த டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகுது. இப்போ இந்த டிஹெச்சிபி சர்வர் என்ன பண்ணணும்னாக்கா டிஹெச்சிபி டேட்டாபேஸ் லீஸ் டேட்டாபேஸ்னு ஒன்று மெயின்டைன் பண்ணும். அட்ரஸ் லீஸ் டேட்டாபேஸ்னு ஒன்று மெயின்டைன் பண்ணும். அந்த லீஸ் டேட்டாபேஸில் என்ன இருக்கும்னாக்கா ஏற்கனவே எந்தெந்த சிஸ்டம்க்கெல்லாம் வந்து ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணச்சோ அந்த சிஸ்டமோட டீட்டெயில்ஸ், தட் இஸ் எந்தெந்த மேக் அட்ரஸ்க்கு என்னென்ன ஐபி அலோகேட் ஆகிருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த அட்ரஸ் லீஸ் டேட்டாபேஸில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட் டிஹெச்சிபி சர்வருக்கு வந்த உடனே டிஹெச்சிபி சர்வர் என்ன பண்ணோம்னாக்கா எந்த மேக் அட்ரஸ்லேருந்து ரெக்வஸ்ட் வந்ததோ அந்த மேக் அட்ரஸுக்கு ஏற்கனவே வந்து அட்ரஸ் லிஸ்ட் டேட்டாபேஸில் ஐபி ரிசர்வ் ஆயிருக்கான்னு பார்க்கும். ஸோ ஏற்கனவே ஐபி ரிசர்வ் ஆயிருக்கு, தட் இஸ் ஐபி லீஸ் ஆயிருந்தது அப்படின்னாக்கா என்ன ஐபி அசைன் ஆயிருந்ததோ அதே ஐபியை அந்த கிளைண்ட்டுக்கு கொடுத்துரும்.
இன்கேஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிவைஸ் அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகுது, அப்போ இட் ஹேஸ் டு பி கிவன் அ நியூ ஐபி. அப்போ என்ன டிஹெச்சிபி சர்வர் என்ன பண்ணோம்னாக்கா, ஓகே எந்த மேக் அட்ரஸ் ரெக்வஸ்ட் பண்ணுச்சோ அந்த மேக் அட்ரஸ்க்கு புதுசாக ஒரு ஐபியை வந்து ஆஃபர் பண்ணும். ஸோ ஆஃபர் பண்ணுறது அப்படின்னாக்கா, இது வந்து இந்த மெஷினுக்கு இந்த ஐபி தான் அப்படின்றத இன்னும் அது ரிசர்வ் பண்ணலை. ஓகே இந்த ஐபி வந்து ஃப்ரீயாக இருக்குது, உனக்கு இந்த ஐபி வேணும்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை வந்து அந்த ரெக்வஸ்டட் கிளைண்ட், எந்த கிளைண்ட் வந்து டிஹெச்சிபி டிஸ்கவர் ப்ராசஸ் அமிச்சதோ, எந்த மெஷின் வந்து டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட் அமிச்சதோ அந்த மெஷினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஸோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம்னாக்கா, ஓகே இந்த ஐபி வந்து ஃப்ரீயாக இருக்குது, இந்த ஐபி நீ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஐபியை வந்து அந்த ரெக்வஸ்டட் கிளைண்ட்டுக்கு வந்து ஆஃபர் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து டிஹெச்சிபி ஆஃபர். ஸோ இப்போ இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறதோ ரிஜெக்ட் பண்ணுறதோ அந்த கிளைண்ட்டோட டெசிஷன். ஸோ எந்த மெஷின்லேருந்து டிஹெச்சிபி டிஸ்கவர் பேக்கெட் வந்ததோ அந்த மேக் அட்ரஸுக்கு ஒரு ஐபியை ஒன்று, இந்த ஐபி ஃப்ரீயாக இருக்குது, உனக்கு இந்த ஐபி வேணும்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஐபியை ஆஃபர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டிஹெச்சிபி ஆஃபர் ப்ராசஸ். அடுத்தது வந்து டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் ப்ராசஸ். ஸோ இந்த டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்கனவே வந்து டிஹெச்சிபி சர்வர்லேருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த ஆஃபரை வந்து கிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆஃபரை வந்து கிளைண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஓகே எனக்கு இந்த ஐபியை நீங்கள் அலோகேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஹெச்சிபி சர்வர் கிட்ட மறுபடியும் கேட்கும். ஓகே ஏற்கனவே டிஹெச்சிபி சர்வர் ஒரு ஐபியை ஆஃபர் பண்ணுச்சு, எனக்கு அதே ஐபியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளைண்ட் வந்து டிஹெச்சிபி சர்வர் கிட்ட கேட்குது. ஸோ இது இப்படி கேட்கும்போது என்ன பண்ணோம்னாக்கா, ஸோ டிஹெச்சிபி சர்வர் வந்து இட் வில் ரெஸ்பாண்ட் பேக். ஸோ அது வந்து டிஹெச்சிபி அக்னாலஜ்மெண்ட். ஸோ தட் இஸ் ஏற்கனவே டிஹெச்சிபி சர்வர் வந்து ஒரு ஐபி ஆஃபர் பண்ணுச்சு, அந்த ஆஃபருக்கு கிளைண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு, ஓகே எனக்கு இந்த ஐபியை வந்து ரிசர்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது. இதுதான் வந்து டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் ப்ராசஸ். அடுத்தது வந்து டிஹெச்சிபி அக்னாலஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த டிஹெச்சிபி அக்னாலஜ்மெண்ட் ப்ராசஸ் சர்வர் சைட்லேருந்து நடக்க போகுது. ஸோ இப்போ ஏற்கனவே கிளைண்ட் வந்து டிஹெச்சிபி சர்வர் ஆஃபர் பண்ண ஐபியை அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே எனக்கு இந்த ஐபியை எனக்கு ரிசர்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு டிஹெச்சிபி சர்வர் கிட்ட கேட்குது. அதுக்கு டிஹெச்சிபி சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ டிஹெச்சிபி சர்வர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம்னாக்கா, ஸோ ஏற்கனவே வந்து அதுக்கு ஒரு ஐபி ஆஃபர் பண்ணியிருந்தது இல்லைங்களா, அந்த ஐபியை வந்து ரிசர்வ் பண்ணிக்கும். தட் இஸ் அந்த லீஸ் பீரியட், நம்ம ஸ்கோப்பில் என்ன லீஸ் பீரியட் கன்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அந்த லீஸ் பீரியடுக்கு இந்த மேக்கரஸ்க்கு இந்த ஐபி தான் அப்படின்றத வந்து ரிசர்வ் பண்ணிடும். ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு, எந்த கிளைண்ட் வந்து ஐபி ரெக்வஸ்ட் பண்ணுச்சோ அந்த கிளைண்ட்டுக்கு, ஓகே உனக்கு இந்த ஐபி ரிசர்வ் பண்ணியாச்சு, இதுதான் உன்னோட லீஸ் பீரியட் 8 days அண்ட் இதுதான் உன்னோட கேட்வே 192.168.11.254 அண்ட் இதுதான் உன்னோட ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் ஐபி 192.168.11.101. ஸோ அது மாதிரி என்னென்னலாம் நம்ம ஸ்கோப் ஆப்ஷன்ஸில் கன்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த கிளைண்ட்டுக்கு கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் இந்த அக்னாலஜ் வந்ததுக்கு அப்புறமா the client will get the IP address, so that இந்த IP address அந்த லீஸ் டியூரேஷன் எவ்வளோ டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த லீஸ் பீரியட் வரைக்கும் இந்த கிளைண்ட் மிஷினுக்கு இதே ஐபி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐபியை வச்சுட்டு இதுக்கப்புறம் ஃபர்தராக the system can communicate in the network. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டிஹெச்சிபி ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த 4 ப்ராசஸை எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, ஸோ தட் இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். So this is how the DHCP server assign IP address to the client devices. அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி நோ அக்னாலஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோ அக்னாலஜ்மெண்ட் ப்ராசஸ்ங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா, ஸோ யூஸ்வலாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிளைண்ட் வந்து ஒரு டிஹெச்சிபி சர்வர்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு ஐபி அசைன் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி டைம் அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும்போதோ இல்லை அந்த சிஸ்டமை நீங்கள் பூட் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே அசைன் ஆன அதே ஐபி வேணும்னு சொல்லி தான் டிஹெச்சிபி சர்வர்கிட்ட கேட்கும். ஸோ இப்போ டிஹெச்சிபி சர்வர் அதனோட டேட்டா பேஸில் பார்க்கும். ஸோ அந்த ஐபி ஃப்ரீயாக இருந்ததுனாக்கா அதே ஐபி தான் திரும்பியும் கொடுக்கும். சே இப்போ எக்ஸாம்பிள் லீஸ் பீரியட் வந்து 8 daysன்னு சொல்கிறோம். இப்போ யூசர் இந்த பர்டிகுலர் கிளைண்ட் மிஷினை வந்து 9th day வந்து ஆன் பண்ணுறாங்க. இப்போ 9th day ஆன் பண்ணும்போது அந்த ஐபி நெட்வொர்க்கில் வந்து ஃப்ரீயாக இல்லை. ஓகே ஏற்கனவே அலோகேட் ஆன அந்த ஐபி வந்து வேற ஒரு டிவைஸ்க்கு அலோகேட் ஆயிடுச்சு. இட் மீன்ஸ் தட் இந்த சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணிட்டாங்க. அப்போ ஏற்கனவே அலோகேட் ஆன அந்த ஐபி வந்து வேற ஒரு சிஸ்டம்க்கு அசைன் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஐபி இங்கே ஃப்ரீயாக இல்லை. அப்போது அதே ஐபியை வந்து டிஹெச்சிபி சர்வர் வந்து மறுபடியும் அதே கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் டிஹெச்சிபி சர்வர் என்ன பண்ணோம்னாக்கா, அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு எந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து ஐபி ரெக்வஸ்ட் கொடுத்துச்சோ அந்த கிளைண்ட்டுக்கு வந்து டிஹெச்சிபி நோ அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த நோ அக்னாலஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுவோம்னாக்கா, ரெக்வஸ்டட் ஐபி வந்து ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடும். ஸோ தட் அந்த பர்டிகுலர் கிளைண்ட் மறுபடியும் என்ன பண்ணணும்னாக்கா, இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த டிஹெச்சிபி டிஸ்கவர் ப்ராசஸ் அகைன்.
ஸோ மறுபடியும் DHCP டிஸ்கவர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இட் வில் கெட் அ நியூ ஐபி அட்ரஸ். அடுத்தது வந்து DHCP டிக்ளைன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்போ யூஸ்வலாக நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம நெட்ஒர்க்கில் மல்டிபிள் DHCP சர்வர் இருக்கும்போது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 2 DHCP சர்வர் வச்சுருக்கேன். 2 DHCP சர்வருமே வேறு வேறு ஸ்கோப் ரேஞ்சில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி வச்சுருக்கேன். ஸோ சில ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கனாக்கா ரிடனன்சிக்காக மல்டிபிள் DHCP சர்வர் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் ஒரு DHCP சர்வர் ஒர்க் ஆகனால இன்னொரு DHCP சர்வரில் அந்த ஐபி அலோகேட் ஆகணும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அது ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ இப்போ அந்த மாதிரி கேஸில் இருக்கும்போது 2 DHCP சர்வருமே ஒரே ஸ்கோப் ரேஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இப்போ நான் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 ஸ்கோப் ரேஞ்ச் வச்சுருக்கேன். ஸோ இப்போ 2 DHCP சர்வர் இருக்குது. ஸோ இப்பயும் வந்து இப்போ கிளைண்ட்டில் வந்து DHCP டிஸ்கவர் ப்ராசஸ் நடக்கும்போது, டிஸ்கவர் ப்ராசஸ் நெட்ஒர்க்கில் ப்ராட்காஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா டிவைஸ்க்கும் தான் அந்த ப்ராட்காஸ்ட் DHCP டிஸ்கவர் பேக்கெட் வந்து போக போகுது. ஸோ அப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது 2 DHCP சர்வருமே அந்த DHCP டிஸ்கவர் பேக்கெட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். அண்ட் 2 DHCP சர்வருமே பார்த்தீங்கன்னாக்கா ஐபி வந்து ஆஃபர் பண்ணோம். ஸோ 2 DHCP சர்வருமே ஐபி ஆஃபர் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கு வந்து எந்த ஆஃபர் ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கும். ஸோ எந்த ஆஃபர் ஃபஸ்ட்டு வருதோ அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கும். செகண்ட் வர ஆஃபரை வந்து டிக்ளைன் பண்ணிடும். ஸோ தட் அக்செப்ட் பண்ணுற ஆஃபருக்கு வந்து DHCP ரெக்வஸ்ட் பேக்கெட் அனுப்பும். அண்ட் டிக்ளைன் பண்ணுற ஆஃபருக்கு வந்து DHCP டிக்ளைன் பேக்கெட் அனுப்பிச்சிடும். ஸோ தட் த கிளைண்ட் வில் கெட் த ஐபி அட்ரஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஆஃபர். ஸோ திஸ் இஸ் ஹவ் த DHCP டிக்ளைன் ப்ராசஸ் ஒர்க்ஸ். அடுத்து வந்து DHCP ரிலீஸ் ப்ராசஸ். இந்த DHCP ரிலீஸ் ப்ராசஸ் வந்து எப்போ தேவைப்படும்னாக்கா, இப்போ ஆல்ரெடி DHCP சர்வர்லேருந்து ஒரு டிவைஸ்க்கு வந்து ஐபி அலோகேட் ஆயிருக்குது. சம்திங் லைக் 192.168.11.5 ஏற்கனவே வந்து ஐபி ரிசர்வ் ஆயிருக்கு. அப்போ அந்த லீஸ் பீரியட் முடிகிற வரைக்கும் இந்த ஐபி வந்து வேற எந்த மேக் அட்ரஸ்க்கும் அலோகேட் ஆகாது. இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த ஐபிக்கு பதிலாக நான் வந்து ஸ்டாட்டிக்காக வேற ஐபியை மாற்றிடுறேன். இல்லை எனக்கு இந்த ஐபி வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு வேற ஒரு ஐபி வேணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி கேஸில் வந்து ஒன்று நம்ம ஐபி வந்து மேனுவலாக ரிலீஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஐபி அட்ரஸை வந்து டைனமிக்லேருந்து ஸ்டாட்டிக்காக மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போது நம்ம மேனுவலாக ரிலீஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஐபி அட்ரஸை டைனமிக்லேருந்து ஸ்டாட்டிக் மாற்றினாலும் சரி, அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டில் இருந்து ஒரு DHCP ரிலீஸ் பேக்கெட் வந்து DHCP சர்வருக்கு போகும். ஸோ அந்த DHCP ரிலீஸ் பேக்கெட்டில் என்ன சொல்லணும்னாக்கா, எனக்கு இந்த ஐபி இனிமேல் தேவையில்லை, நான் இந்த ஐபியை சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும். ஸோ தட் அப்போ DHCP சர்வர் என்ன பண்ணணும்னாக்கா, அந்த எந்த ஐபியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்துச்சோ அந்த ஐபியை வந்து டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ தட் அந்த ஐபி வந்து ஃப்ரீ ஆகிடும். ஓகே, இந்த ரிலீஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம லீஸ் பீரியட் வந்து 8 days வச்சுருக்கிறோம். ஐபி அலோகேட் ஆன அதே டேலேயே வந்து இந்த டைனமிக் ஐபி வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டோம் வேறு ஒரு ஐபிக்கு. ஆனால் DHCP சர்வரில் அந்த ஐபி வந்து 8 days வரைக்கும் ரிசர்வ்டாக தான் இருக்கும் அந்த மேக் அட்ரஸ்க்கு. அப்போ அந்த 8 days வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் வந்து வேறு எந்த டிவைஸ்க்கும் அசைன் ஆகாமல் ஐபி வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த DHCP ரிலீஸ் ப்ராசஸ். ஸோ இது பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் மேனுவலாக வந்து ஐபியை வந்து டைனமிக்லேருந்து ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலீஸ் பேக்கெட் வந்து DHCP சர்வருக்கு போயிடும். ஸோ தட் DHCP சர்வர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நமக்கு மேனுவலாக நீங்கள் பண்ணணுன்னாலும் ஐபி config/release அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் ஸோ ஐபி வந்து மேனுவலாக சரண்டர் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த DHCP ப்ராசஸ். ஸோ இப்போ DHCP சர்வர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனோட ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து DHCP ரோல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். Until then, bye bye.